கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கான தொழில் எது? அந்த தொழில் எப்பொழுது உங்களுக்கு அமையும்? எப்படிப்பட்ட தொழிலை நீங்கள் செய்வீர்கள்? எப்போது நீங்கள் உங்கள் தொழிலை ஆரம்பித்தா உங்கள் தொழில் வெற்றிகரமாக முடியும், மேலும் லாபகரமாக உங்களுக்கு முடியும்? இந்த சமூகத்தில் நம்ம என்ன தான் பட்டப்படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, அல்லது பெரிய பரம்பரை பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலுக்கு உண்டான மதிப்பு மரியாதை தான் சமூகத்தில் நமக்கு கொடுப்பாங்க. நமக்கு நல்ல வேலை கிடைக்கணும், தொழில் வெற்றிகரமாக லாபகரமாக முடியணும்னா அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் வீட்டுக்குரிய கிரகமாக எந்த கிரகம் வருதோ, அல்லது 10ஆம் வீட்டில் எந்த கிரகம் அமருதோ, 10ஆம் இடம் தான் பொதுவாக தொழிலை பற்றி சொல்லக்கூடிய இடம் 10ஆம் இடம். 10ஆம் இடமும் 10ஆம் வீட்டுக்குரிய கிரகமும் எதுவாக வருகிறதோ அந்த கிரகத்துக்கு உண்டான தொழிலை நீங்கள் செய்வீர்கள். தொழிலை நீங்கள் எப்போ ஆரம்பிக்கலாம்னாக்கா, உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது உங்கள் தொழிலை நீங்கள் ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் தொழில் வெற்றிகரமாக முடியும், மேலும் லாபகரமாக உங்களுக்கு அமையும். புரியும்படி உங்களுக்கு சொல்லணும்னா, உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் வலிமையான நிலையில் இருந்தார்னாக்கா, ராகு பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது உங்களுக்கு நீங்கள் தொழிலை நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாக்கா தொழில் வெற்றிகரமாக நடக்கும், லாபகரமும் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கத்தில் உங்கள் தொழிலை நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாக்கா வெற்றிகரமாக முடியும், லாபகரமாக முடியும். தொழில் நல்லபடியாக நடக்கணும்னா உங்கள் குலதெய்வ வழிபாட்டை பண்ணிட்டு வாங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் கன்டினியூஸாக நீங்கள் பண்ணிட்டு வாங்க. நல்லது கெட்டது, உங்களுடைய நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வாழ்க்கையை. அதனால் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வம் என்னமோ அதை தொடர்ந்து வணங்கி வாருங்க. உங்கள் தொழிலில் ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் கூட குலதெய்வம் அதை பார்த்தீங்கன்னா சரி பண்ணிடும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி நண்பர்களே.